LOLC தங்கக்கடன் குவிக் டாப் அப். தங்கக்கடன் டிஜிட்டல் ஆகிறது. ආරංචිලා තමයි කට්ටියම එවිල්ලා ඉන්නේ. මතවල කට්ටියත් එවිල්ලා වැඩ නවත්තලා තමයි එවිල්ලා ඉන්නේ. එවිල්ලා කැමති වෙන්නේ නැහැ. ඒ හන්දා එවිල්ලා දැන් සොසයිටි වශයෙන් එවිල්ලා අපි හරි මේකට එවිල්ලා මෙදියත් එන්න ඕනේ. මේකට කලිනුත් මේව වෙන්න ඉඩ තියෙනවා. ඒ වුණාට මෙච්චර කල් එළියට එවිල්ලා නැහැ. මේක දෙන් තමයි පොඩ පොඩ එළියට එන්නේ. பாலியல் வல்லுறவா வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும் 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 நீதி வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும் இறந்த உடலுக்கு பாதுகாப்பில்லை பாரு வாண நாத்தனமா ஓல அரித கேண்டோன அது போலீஸ்ல இருந்து எல்லாத்துக்கும் என்ன மோச்சரியில் போட்டோன்னே இரவு நேரத்தில் சில ஊழியர்கள் உள்ளுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அப்போ நாங்கள் சந்தேகப்படுறோம், அவங்களாம் ஏன் அந்த 12 மணி நேரமோ இல்லை 11 மணிக்கோ உள்ளுக்கு போகணும், அவங்க போயிட்டு பாலியல் வல்லுறவு அந்த பிள்ளைகளுக்கு செஞ்சாங்களா அப்படிங்கிற பெரிய சந்தேகம் இந்த பிரதேசம் நிகழ்வுது. அதனால இந்த பிரதேசமே ரொம்ப கொதிப்படைஞ்சிருக்கு. அதனால நாங்கள் வைத்தியசாலை 3-4 நாளைக்கு முதல் எங்களுக்கு தெரிஞ்சாலும் வைத்தியசாலை நிர்வாகம் சரியான ஒரு தீர்வை எடுக்கும். அதே நேரத்தில் அவங்கள போலீஸ் மூலமாக விசாரணைக்கு உட்படுத்தி அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்கும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இதுவரைக்கும் நடக்காதனால இன்னைக்கு இந்த மக்கள் அவ்வளோ பேருமே இங்கே கூடியிருக்காங்க. இதுக்கான சரியான தீர்வு வரலன்னா இன்னும் பெரும்பாலான மக்கள் வருவாங்க. இதை மலையக மக்கள் மல்ல, இந்த நாட்டு மக்கள் ஒரு பிரேதத்தை பாலியல் வல்லுறவு செய்கிறத இந்த நாட்டு மக்கள் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இந்த அநாகரிகமான ஒரு செயலை நாங்கள் கண்டித்து தான் செய்கிறோம். இதுக்கான உண்மை தன்மையை உங்கள்கிட்ட நாங்கள் எதிர்பார்க்கிறோம். கொஞ்சம் அமைதியா இருங்க. டாக்டர் இப்ப சொன்னதை எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க தானே, இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது நான் கொஞ்சம் இருங்க, டாக்டர் சொன்னதை நான் விளமா சொல்றேன் உங்களுக்கு. கொஞ்சம் அமைதியா இருங்க. டாக்டர் இப்ப சொல்றாரு என்னன்னு சொன்னா, அவங்களுக்கு இதே மாதிரி ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட்டு 3 பேர் கொண்ட குழுவை நியமிச்சிருக்காங்க. அந்த பிரேத அறைக்குள்ள 3 பேர் போயிட்டு வந்ததை சிசிடிவிலையும் பார்த்துருக்காங்களா. 3 பேர் வந்து போயிட்டு வந்ததுக்காக இவங்க ஒரு அதாவது ஒரு விசாரணை கமிட்டி ஒன்று போட்டிருக்காங்க. அது சம்பந்தமா இவங்க விசாரணை கமிட்டியில வந்து விசாரணை பண்ண போறாங்க. அப்ப விசாரணை பண்ணி அதுக்கான சரியான ஒரு முடிவை தாரோன்னு சொல்றாங்க. அவங்க அரசு பண்ண சொல்லுங்க. இப்ப ரிப்போர்ட் இருக்குன்னு தான் எங்களை அந்த சிசிடிவி எல்லாம் இருக்கு. அதுக்கு அடுத்து நாங்கள் போலீஸுக்கு கொடுப்போம். இப்போ டாக்டர் சொல்றதா நீங்க நம்புறீங்களா? இல்லை நீங்க முடிவு எடுக்கிற உங்க நிர்வாகத்தை பொறுத்தது. அப்ப இதை வந்து நாட்டில் ஒரு சட்டம் இருக்கு. இப்ப மக்கள் வந்து கொதிப்படைஞ்சா ஒரு இறந்த உடல் மீது பாலியல் வல்லுறவு நடந்தால் அதை யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றதுல ரொம்ப கொதிப்படைஞ்சிருக்காங்க. அதை நீங்க ஏன் போலீஸ் மூலமா ஒரு இன்கொயரி நீங்க ஆரம்பிக்க முடியாது? அமைதியா இருக்கு. எல்லாரும் சொல்றத கேளுங்க. அமைதியா இருக்கு. காலையில் நாங்கள் எல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணோம்.
அப்போ அங்கேருந்து நாங்கள் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு பொறுப்பான எம்எஸ்ஸை கொண்டு வந்தோம். கொண்டு அங்கே டாக்டர்ஸ் எல்லாம் வந்தாங்க. வந்து அவங்க சொன்னாங்க நாங்கள் இன்குவாரி நடத்துகிறோம். அந்த இன்குவாரியில் எங்களுக்கு திருப்தி கிடையாது. நீங்கள் அவங்கள போலீஸில் நீங்கள் உடனடியாக பாரம் கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் சொன்னோம். இப்போ உடனடியாக அதுக்கான நடவடிக்கை எடுத்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு அவங்கள போலீஸில் பாரம் கொடுக்கறதுக்கான எல்லா நடவடிக்கைகளையும் எடுக்கிறோன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ இதுதான் ஒரு அரசாங்கம் ஒரு நடைமுறை ரீதியாக இது நடக்கிற ஒரு விஷயம். அப்போ இந்த விஷயத்தை நம்ம ஏற்றுக்கிட்டு தற்காலிகமாக இந்த ஆர்ப்பாட்டத்தை கைவிடுறோம். இது ஒழுங்காக நடக்கலைன்னா மீண்டும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வருவாங்க. ஒரு நிமிஷம் அதாவது என்னன்னா இப்போ கொஞ்சம் இருங்க அக்கா, ஒரு நிமிஷம் கேளுங்க, கொஞ்சம் கேளுங்க, சொல்றத கேளுங்க. அதாவது இப்போ வந்து என்னன்னா போலீஸ்ல உள்ள ஓஎஸ் இந்த 23ஆம் தேதி தற்கொலை செய்து கொண்ட ஒரு 23 வயது யுவதி, கடந்த 23ஆம் தேதி தற்கொலை செய்து கொண்ட ஒரு யுவதி வைத்தியசாலையில் பிரேத அறையிலே வைக்கப்பட்டிருந்த போது இரவு நேரத்திலே வைத்தியசாலையிலே வேலை செய்கின்ற சிற்றூழியர் 3 அந்த பிரேத அறைக்குள்ளே சென்று வந்திருக்கிறார்கள். இது சம்பந்தமாக எங்களுடைய மக்கள் முறையிட்டார்கள். அவர்கள் பாலியல் ரீதியாக வல்லுறவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதை கூறிய போது மக்கள் அனைவருமே கொதிப்படைந்து இன்று இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே இந்த ஆர்ப்பாட்டத்தை பார்த்த போலீசார் வைத்தியசாலை நிர்வாகத்துடன் ஒரு பேச்சுவார்த்தை நடத்த அழைத்தார்கள். நாங்கள் சொன்னோம், நாங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்துவதை விட அவர்கள் இந்த இடத்துக்கு வந்து உண்மையான விடயத்தை தெளிவுபடுத்துமாறு நாங்கள் கேட்டோம். அதன்படி இந்த வைத்தியசாலையின் அத்தியட்சகரும் அவருடைய உத்தியோகத்திலும் வந்தார்கள். அவர்கள் கூறிய கூற்றின்படி கடந்த 23ஆம் தேதி அந்த பிரேதம் பரிசீலனை செய்யப்பட்டு மூடி வைக்கப்பட்டிருக்கின்றது. அன்று இரவு வைத்தியசாலையிலே வேலை செய்கின்ற 3 பேர் அந்த பிரேத அறைக்கு சென்று வந்ததாக எங்களுக்கும் தகவல் கிடைத்தது. அது தொடர்பாக நாங்கள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறோம். நாங்கள் முதல் நாள் அந்த பிரேதத்தை வைத்ததற்கும் அடுத்த நாள் அந்த பிரேதத்தை பார்ப்பதற்கும் சில வித்தியாசங்கள் காணப்பட்டன. அதனால் எங்களுக்கும் அதிலே சந்தேகம் இருக்கின்றது என்று சொல்கிறார்கள். அதுபோல உள்ளக விசாரணை செய்வதாக சொன்னார்கள். நாங்கள் சொன்னோம், உள்ளக விசாரணையில் நாங்கள் திருப்தி அடைய போவதில்லை. இவ்வாறான ஒரு கேவலமான விடயத்தை மேற்கொண்டவர்களை போலீஸ் மூலமான நடவடிக்கைகளுக்கு உட்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்தோம். அந்த கோரிக்கை ஏற்றுக்கொண்டு இப்பொழுது வைத்தியசாலை நிர்வாகம் உடனடியாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்து அவர்களை போலீஸ் நிலையத்தில் பாரம் கொடுப்பதற்கான வேலைகளை செய்வதாக இங்கு உறுதியளித்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். මේවාගේ කම්ප්ලේන්ට් එකක් ආවා. ඒ කම්ප්ලේන්ට් එක අරගෙන CCTV ස්පොට් එක අපි බැලුවා. 3 දෙනෙක් ඒක අතර මෝචරේ එකෙන් 3 දෙනෙක් ගිහිලා ඇවිල්ලා තියෙන්නේ. වෙනස් මේ ඒ පවුගේ තිබුණ බොඩි ඒ තත්ත්වේ නෑ. චුට්ටක් වෙනස් වෙලා තිබුණා. ඒ හින්දා අපේ සැක තියෙනවා. ඒ හින්දා අපි ඉන්ක්වයරියක් පටන් ගත්තා. අපි කිව්වා ඒ ඉන්ක්වයරියක් අපිට මදි, පොලිසියට බාර දෙන්න ඕන කියලා. දැන් පොරොන්දු වෙලා තියන්නේ පොලිසියට බාර දීලා ඒගොල්ලන්ට දඬුවමක් දෙන්න උත්සාහ කරනවා. අපි මේ උද්ඝෝෂණ කරා. ඒ වෙනුවෙන් මේ මිනිස්සු ගොඩාක් රැස් වෙලා ඉන්න හින්දා මේ පොලිස් මැදිහත් වෙලා මේ ස්පිරිතාලේ MS මාත්‍යා මෙතන ගෙන්නලා ඒ කණ්ඩායම ආවා. ඒ කණ්ඩායම දැන් අපිට පොරොන්දු වෙලා තියන්නේ දැන් පොලිසිය මේගොල්ලන් අතුලෙන් ඉන්ක්වයරියක් කරනවා කියලා කිව්වා. ඒ අතුලෙන් ඉන්ක්වයරියක් කරන අපි විශ්වාස නැහැ. පොලිසියට ඒගොල්ලන් බාර දෙන්න ඕනේ. ඒගොල්ලන් ආරක්ෂාවටත් මිනිස්සුගේ ප්‍රශ්න විසඳන්නත් බාර දෙන්න ඕනේ කියලා අපි කිව්වා. දැන් ගිහලා ඩිවිෂන් මාත්‍ය හම්බෙලා கம்ப்ளைண்ட் කරලා ඒගොල්ලන්ගේ අත්අඩංගුවට ගන්න தீர்மானம் ගන්නවා කියලා අපිට පොරොන්දු வந்து எல்லாருமே என்ன சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா இங்க வந்து இறந்த ஒரு பெண்ணோட சடலத்துக்கு வந்து பாலியல் வல்லுறவு பண்ணியிருக்காங்க. அந்த விஷயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துட்டு இருக்கு. இதை வைத்தியசாலை நிர்வாகமும் அதை பெரிய அளவில் வெளியே கொண்டு வராமல் அவங்களுக்குள்ளேயே அதை முடிக்க பார்க்குறாங்க. எங்களுக்கு தேவை என்னன்னு சொன்னால் போலீஸ் ஊடாக சரி இதுக்கான ஒரு சரியான ஒரு தீர்வு வேணும். அதே நேரத்தில் இங்கே வந்து இந்த பாலியல் வல்லுறவு இடம்பெற்றது இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும், ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்திலேயே தெரியும். ஆனால் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறாங்க அதை வெளியே கொண்டு வராமல் விடுறதுக்கு. இந்த இறந்த பெண்ணோட சடலம் எந்த தோட்டத்தில் உள்ளது? அது வந்து ஆனத்தோட்டத்தில் உள்ள சடலம்.
சொல்லுங்கள். இது வந்து இடம்பெற்ற ஒரு திடீர் மரணம். அது சம்மந்தமாக அட்மிட் பண்ணப்பட்டு கிளங்கன் வைத்தியசாலையில் கொண்டு வந்து அந்த மையம் சேர்க்கப்பட்டிருந்துச்சு. அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் அன்றைய இரவு வந்து 3 பேர் கொண்ட ஒரு குழு வந்து அந்த உடல் ரீதியான பாலியல் வல்லுறவு நடந்ததாக ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. அது உண்மையாகவே பொதுவாக எல்லாத்துக்குமே தெரியப்பட்ட விஷயம். இப்போ முழுமையாக மலையகம் முழுக்க இந்த விஷயம் தெரிய வந்திருக்கு. நாங்கள் வந்து நோயாளர்கள் வந்து இங்கே வாரதுக்கான காரணம் என்ன, சிகிச்சை பெற்று நலம் பெற்று வீடு திரும்பணுன்ற வார ஒரு சந்தர்ப்பத்துக்காக தான் வைத்தியசாலையை நாடி வாரோம். ஆனால் எங்களுக்கு உண்மையான இவ்வாறான சந்தர்ப்பங்கள் பார்க்குற நேரம் உயிரோடு வாரவங்களுக்கும் முழுமையான ஒரு பாதுகாப்பு இருக்குமா அப்படின்றதுல மிகப்பெரிய ஒரு சந்தேகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய கௌரவ கணபதி கனகராஜ் அவர்கள் சொன்னது போது இந்திய அரசாங்கத்தின் ஊடாக கொண்டு வரப்பட்ட இந்த இது வந்து முழுமையாக மலைய மக்களுக்கு போய் சேரணுன்ற அடிப்படையில் தான் அந்த வைத்தியசாலை அமைக்கப்பட்டிருந்துச்சு. அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு இப்படியான ஒரு கொடுமைகள் நடக்குமா இருந்தால் எங்களுடைய அதாவது பெண்களுக்கு இப்படியான இதுகள் நடக்குமா இருந்தால் நாங்கள் கட்டாயமாக மக்கள் பிரதிநிதி அப்படின்ற அடிப்படையில் குரல் கொடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கோம். அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி கிளங்கன் வைத்தியசாலையினுடைய வளாகத்தில் இப்படியான ஒரு இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது இல்லாமல் உண்மையாகவே வெக்கத்தை விட்டு சொல்லப்போனால் பாட்டியை கொண்டு வந்து நிப்பாட்டுறதுல கூட எங்களுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா பாட்டியும் நாளைக்கு வலுவுறுப்படுத்துறதுக்கான வாய்ப்பு